ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை கொஞ்சமாக சுடுதண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதை சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இனி கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வறுத்தரைச்சி செய்ய போகிறேங்க. இந்த மாதிரி மசாலா வறுத்தரைச்சி செய்கிறப்போ கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லியை வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சமாக சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு இதையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து வணக்கிடலாங்க. கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. நான் இன்றைக்கி இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே மீல் மேக்கர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீல் மேக்கர் நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அது கூடவே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் இது கூட சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க.